Hello students, welcome to John Max. Today class for 10th standard Max example 1.2. If A cross B ஓட value கொடுத்திருக்காங்க 3, 2, 3, 4, 5, 2, 5, 4. Find the A and B. A cross B கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. இதில் நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? A தனியாக B தனியாக செட்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி சம்ஸ் என்ன பண்ணியிருப்போம்? ஏவும் பியும் செட் கொடுத்துட்டு கிராஸ் B கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இதனுடைய செட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ A செட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல A இருந்தால் அது ஏவோட செட்ஸ். சப்போஸ் B கிராஸ் A இருந்தால் B கிராஸ் ஏன்றப்ப ஏ வந்து செகண்ட் செட்டில் வரும். ஸோ இது கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதுங்க. ஏ கிராஸ் பின்னு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான் ஏ, செகண்ட்ல இருக்கிறது பி. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் என்ன இருக்குது? 3, 2, 3, 2, 5, 5. ஸோ 2 டைம்ஸ் இருக்கா? அது ஒரு டைம்ஸ் எழுதிக்கோங்க. ஏன்னா அது வந்து கிராஸ் பியில் எழுதுனால அது ரெண்டு டைம் வந்திருக்கு. அப்போ 3, 5. ஸோ ஏவோட வேல்யூ 3, 5. பியோட செட்ஸ்ன்றது பி வந்து செகண்டாக இருக்குது. அப்போ பாருங்கள் 2, 4, 2, 4. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 2, 4. ஸோ இதான் ஏ அண்ட் பியோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.3. 1.3 ஏவோட வேல்யூ கொடுக்கல, நாமளே தான் கண்டுபிடிச்சி எழுதணும். ஏன்றது எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிளான் என் 1 less than x less than 4. b equal to x பிளான் w 0 less than or equal to x less than 2. C ஓட வேல்யூ x பிளான் n x less than 3. Find A cross B union C. இதில் 2 கேசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேசஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஏவோட செட்ஸ் நம்ம வந்து எழுதணும். ஸோ என்னன்றது நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா 1, 2, 3 எக்ஸட்ரா. ஓகேங்களா? அதே மாதிரி டபிள்யூன்றது ஹோல் நம்பர்ஸ். அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருந்தால் தான் நம்ம நம்பர் சூஸ் பண்ணுவோம். ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 less than x less than 4. அப்போ லெஸ் தேன் அப்படின்னா 1க்கு அதிகமாக 4க்கு கம்மியாக இருக்கிற நம்பர்ஸ் தான் எக்ஸோட வேல்யூ. அப்போ என்ன இருக்கும்? 2, 3. ஓகேங்களா? ஏவோட செட்ஸ் என்னது? 2, 3. பியோட வேல்யூ பாருங்க 0 less than or equal to x. அப்போ less than or equal to அப்படின்னா அந்த 0வையும் நம்ம எடுத்துக்கணும். இல்லை எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா கீழே கோடு இருந்துச்சுன்னா அந்த நம்பரையும் எடுத்துக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 0, 1 வரும், 2 எடுத்துக்க கூடாது. பியோட செட்ஸ் என்ன வரும்? 0, 1. சியோட செட்ஸ் எக்ஸ் லெஸ் than 3 நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. அப்போ 3க்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ். அப்போ 2, 1, 1, 2. ஸோ சியோட வேல்யூ 1, 2. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி. பியோட வேல்யூ என்னது? 0, 1. யூனியன் சியோட வேல்யூ 1, 2. ஸோ யூனியன் அப்படின்னா இதில் இருக்கிற நம்பர்ஸை கண்டினியூவாக எழுதணும். ஸோ 2 டைம் இருந்தால் அதை ஒரு டைம் எழுதணும். எதையும் மிஸ் பண்ணாமல் எழுதணும். பாருங்க 0, 1 இருக்குது, 1, 2 இருக்குது. அப்போ 0, 1, 2ன்னு எழுதிக்கலாம். 0, 1, 2. ஸோ 2 டைம் இருந்தால் அது ஒரு டைம் தான் எழுதணும். ஓகேவா? இதுதான் ஏபி யூனியன் சியோட வேல்யூ. நெக்ஸ்ட் இதோட ஃபுல் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அதனுடைய ஃபுல் ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி அதனுடைய ஃபுல் சைடு. ஏவோட வேல்யூ நம்ம என்ன எழுதணும்? 2, 3. கிராஸ் பி யூனியன் சின்றது நாம் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி வச்ச வேல்யூ. அது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0, 1, 2. ஸோ கிராஸ்னா பேராக எழுதணும். அப்போ 2 எடுத்துட்டு செகண்டில் இருக்கிற செட்ஸ் எல்லாமே பேர் பண்ணுங்க. 2, 0, 2, 1, 2, 2. நெக்ஸ்ட் 3 இருக்கு. ஸோ அப்போ 3, 0, 3, 1, 3, 2. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற செட்ஸ் எல்லாம் பேராக எழுதிட்டோம். இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனும் இதேமாரி சேமாக வரணும். எந்த சமுக்கும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு வராது. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் வரும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி. ஏவோட வேல்யூ என்ன எடுத்து எழுதணும்? 2, 3. கிராஸ் பியோட வேல்யூ 0, 1. கிராஸ்னு என்ன சொல்லியிருக்கேன்? பேராக எழுதணும். ஸோ இது எப்படி எழுதலாம்? 2, 0, 2, 1. 3, 0, 3, 1. இது ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட் அதே செட்டில் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் சி. ஏவோட வேல்யூ 2, 3. கிராஸ் சியோட வேல்யூ 1, 2. ஸோ இது இப்போ கிராஸ்னா பேராக எழுதணுமா? ஸோ 2, 1, 2, 2, 3, 1,
3, 2. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு சேர்த்து என்ன பண்ணும்? யூனியன் பண்ணும். A cross Bயும் யூனியன் A cross Cயும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு செட்டில் இருக்கிறது சேர்த்து எழுதிடலாமா? யூனியன்னா சேர்த்து எழுதணும், எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்னென்ன இருக்குது? 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. நெக்ஸ்ட் 2, 2, 3, 2. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த செட்டில் இருக்கிறதும் இந்த செட்டில் இருக்கிறதும் சேமாக இருக்குது. ஸோ ரெண்டும் என்னது? ஹென்ஸ் ப்ரூவ்டு, ஒரே வேல்யூவாக கிடச்சிருக்கு. ஸோ therefore hence proved. ஓகேவா? கண்டிப்பாக எல்லா சம்முக்கும் ஈக்குவலாக தான் ஆன்சர்ஸ் வரும். 1.1 இருக்கிற எல்லா சம்மும் பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கேசஸ், பி இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ட் சி, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நம்ம பி இன்டர்செக்ட் சி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற கண்டுபிடிச்சி தான் வெளியே வரணும். பியோட வேல்யூ என்னது? 0, 1. இன்டர்செக்ட் சியோட வேல்யூ 1, 2. இன்டர்செக்ட் அப்படின்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும். 0 இதில் இருக்குது, இதில் இல்லை, அதனால எழுதக்கூடாது. 2 இதில் இருக்குது, இதில் இல்லை, ஸோ அதையும் எழுதக்கூடாது. 1 மட்டும்தான் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ அப்போ 1 தான். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சி, ஏன்றது என்னது? 2, 3. ஸோ இன்டர்செக்ட் பி இன்டர்செக்ட்ன்றது நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், என்னது? 1. ஓகேங்களா? ஸோ இப்போ கிராஸ்னா பேராக எழுதுறது. அப்போ 2, 1, 3, 1. ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சைடு கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி, ஏவோட வேல்யூ என்னது? 2, 3. கிராஸ் பியோட வேல்யூ 0, 1. ஸோ கிராஸ்னா பேராக எழுதணுமா? அப்போ 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் சி, ஏவோட வேல்யூஸ் என்னது? 2, 3. கிராஸ் சியோட வேல்யூ 1, 2. ஓகேவா? ஸோ கிராஸ்ன்றப்ப பேர் எழுதுங்க. 2, 1, 2, 2. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டு செகண்ட் நம்பரில் எல்லாத்துல இருக்கிற செட்ஸையும் பேர் பண்ணுங்கள். 3, 1, 3, 2. அப்போ தான் எதுவும் மிஸ் ஆகாமல் எழுதுவீங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஃபார்மேட் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிக்கலாமா? ஏ கிராஸ் பி, ஸோ அந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாக எழுதிக்கிறேன். ஏ கிராஸ் சி. ஓகேங்களா? ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ கிராஸ் சி. ஸோ ரெண்டுத்துலையும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சது இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணணும்? இன்டர்செக்ட் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். ஸோ 2, 0 இருக்குது, இதில் இல்லை, ஸோ எழுதக்கூடாது. அது 2, 1 இருக்குது, 2, 1 இருக்குது. 3, 0 இருக்குது, இதில் இல்லை. அதே மாதிரி 2, 2 இல்லை. ஸோ 3, 1 இருக்குது, 3, 1 இருக்குது. ஸோ அது மட்டும்தான் காமனாக இருக்குது ரெண்டுத்துலேயும். ஸோ இப்போ என்னது? 2, 1, 3, 1. இது ஈக்குவேஷன் 2. ஸோ சேம் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கா? therefore ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சி. கொஷின் எப்பயுமே எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு கொடுங்க. ஸோ ஒரு டைம் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க, ரெடியூஸ் மார்க் ஆகாமல் ஃபுல் மார்க் வாங்கலாம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.